ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எண்ணெய் காய்ச்சிற வீடியோ பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் எனக்கு கிடைச்ச ஐட்டம்ஸ். அவங்கவுங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் அவங்கவுங்க யூஸ் பண்ணலாம். நமக்கு தேவையான எண்ணெயை தான் காய்ச்சறோம். அதனால் எல்லாமே எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு எந்த இதுவும் இல்லை. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ரோஸ்மெரிலாம் இதுவாகிருக்கு, கிடச்சிருக்கு. எல்லாேருக்கும் ரோஸ்மெரிலாம் கிடைக்கும் அப்படின்னு இல்லை. எல்லார் வீட்லேயும் பட் ஆலுவேரா இந்த மாதிரி செம்பருத்தி அதெல்லாம் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணிலாம் நான் போய் பறிச்சுட்டு வந்தேன். அந்த மாதிரி எல்லாேருக்கும் அந்த பக்கத்தில் இருக்காது. வேணா நம்ம நாட்டு மருந்து கடையில் கூட வாங்கிக்கலாம். அது அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்குமான்னு தெரியல. பட் நானுமே தேடி பார்த்தேன். அவுரி பொடிலாம் எனக்கு இல்லை. அதனால் அவுரிலாம் நானுமே நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மருந்தாணி இதெல்லாம் நேச்சுரலாகவே போய் இப்போ பறிச்சுட்டு வந்தேன். இந்த திங்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி இல்லை, 2 டேஸாக கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வெந்தயம் கரிஞ்சிருங்களாம் நான் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாமே இதெல்லாம் மகிழப்பூ இலைகள். இந்த மாதிரி நான் எண்ணெய் காய்ச்சறதுக்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது எல்லாமே எல்லாருக்கும் தேவைன்னு இல்லை. நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்கள் வெறுமனே எண்ணெய் தேய்க்கிறதுக்கு எதாவது தேய்க்கலாமே. இப்போ வெட்டி வேர்லாம் நாங்கள் பை பண்ணியிருக்கோம். சில பேர்லாம் வளர்க்குறாங்க அதையும். இப்போது மகிழப்பூலாம் கூட நான் பை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நாட்டு மருந்து கடையில். எல்லாமே போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில இன்க்ரீடியன்ட் போட்டு இப்போ கருவேப்பிலையெல்லாம் கடையிலே இருக்கும், நம்ம அதையே வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். என்ன அதுக்கு முன்னாடி 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிடலாம் அந்த மாதிரி கருவேப்பிலைலாம். இப்போது செம்பருத்திலே நாட்டு செம்பருத்தியும் இருக்குது, ஒத்தடுக்குலேயே லைட்டாக கிராஸும் இருக்குது. இது நாட்டு செம்பருத்தி. நான் உங்களுக்கு இன்றைக்கி வாஷ் பண்ணதுனால உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. நான் நாளைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காட்டுறேன் பாருங்கள். நாட்டு செம்பருத்தி ஒத்த அடுக்குமே காட்டுறேன், அதுலேயே ஹைப்ரிடும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த செம்பருத்தி பூவை எவ்வளோ சுருண்டு எல்லா பக்கமும் இருக்குது. இது நாட்டு செம்பருத்தி. இதிலே நல்லா விரிஞ்சு பெருசாக இருக்கும். அது இதிலே ஹைப்ரிட் செம்பருத்தி. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹெர்ப்ஸ்லாம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன வேணும் அப்படி என்னென்ன இருந்தால் போதுன்றது எண்ணெய் காய்ச்சறதையும் பார்க்கலாம். அருகம்புல்லாம் ஒரு சில இடத்துல ஈஸியாக ஊர் சைட்லலாம் கீழேயே இருக்கும். பட்டு சென்னை அந்த மாதிரி இடத்துல நம்ம வாங்கி தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, குப்பை மேனி, மருதாணி, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, கருஞ்சீரகம் இதெல்லாம் நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இஞ்சி, லெமன் இதெல்லாம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். துளசி, வேப்பிலை, வேப்பந்தலை இது எல்லாமே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் உங்கள் எண்ணெயை காய்ச்சி ட்ரை பண்ணுங்கள். நான் எனக்கு கிடைக்காதது கூட நான் வாங்கியிருக்கேன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு எதாவது ஆட் பண்ணணும், நீங்கள் வாங்கி கூட ஆட் பண்ணலாம். நான் அப்கமிங் வீடியோஸில் எப்படி எண்ணெய் காய்ச்சறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.